ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம பண்ண மினி ப்ராஜெக்ட்டுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் வச்சுருக்கேன். சாம்பிள் டெம்ப்ளேட்னு சொல்ல வேணால் அது என்னோட ஆக்சுவல் ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன் தான். இதில் நான் இண்டெக்ஸ் பேஜ்லேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணிருப்பேன். கோடிங் தவிர கோடிங் நம்ம போட்டுக்கலாம், ஸோ பிரச்சனை இல்லை. இதோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை இந்த டெம்ப்ளேட்டை வச்சு கூட நீங்கள் உங்களோடது பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்படியும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இதை பார்த்து நீங்களே புதுசாக கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு ஆக்சுவலி வேர்டு பற்றிலாம் தெரியாது, பட் நான் இதை பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்போ எப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலும் போவேன், பொறுமையாக போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் பார்க்கணும். அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட், அதாவது லே அவுட். இந்த லே அவுட்லாம் நம்ம 25, 35, 10, 20 அதெல்லாம் மேட்ரு இல்லை. இதில் மெயினாக ஒரு சில லே அவுட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சில கண்டென்ட், டேபிள் கண்டென்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும். நம்ம எல்லாம் தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள் காலேஜ்லேயும் ஃபுல்லாக கண்டென்ட் எதுனா நிறைய பேஜஸ் ஃபில் பண்ணணும், கண்டென்ட் தான் 80 பேஜஸ் வரணும், 100 பேஜஸ் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? மெயினாக இருக்கிற லே அவுட்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். இதில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருங்க வரேன், எடுத்து வச்சிருங்க. ஓகே, இதெல்லாம் தான் மெயின் லேஅவுட். இதெல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கணும் நம்ம பண்ண போகிற டாக்குமெண்டேஷனில். ஏன்னா நீங்கள் வேணால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதை கூட நான் லிங்க்கில் போடுறேன், உங்களுக்கு வேணால் பார்த்துக்கோங்க. இது நம்மளோட புக், நம்மளுக்குன்னு ஒரு புக் தருவாங்க, டைரி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த டைரியில் லாஸ்ட்டில் இருக்கும் லேஅவுட்டு ப்ளஸ் அதோட கைட்லைன்ஸ், என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னு, ஹெட்டிங்கு, ஃபாண்ட் அந்த மாதிரி. ஓகே, சரி, நம்ம டைரெக்டாக இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் நீங்கள் இதை வச்சும் போடுங்க. ஜஸ்ட் இல்லைன்னா இதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது போட போகிறீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தேவையானதை கூட நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் புதுசாக கூட க்ரியேட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இதில் இன்சர்ட்டில் டேபிள் இருக்கும். இதை தொட்டு நமக்கு எத்தனை டேபிள் எந்த மாதிரி வேணுமோ அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் எனக்கே தெரியாது. சரி, நெக்ஸ்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட்லேருந்து வரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் மொத்தம் நான் 25 இது போட்டிருக்கேன் இதில். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் இது ஹெட்டிங். ஹெட்டிங் எப்பயுமே ஃபாண்ட் ஏரியலில் இருக்கணும். ஃபாண்ட்டோட சைஸ், அதான் டெக்ஸ்ட் சைஸ் 18 பிட்ஸில் இருக்கணும். ஓகேவா? இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரூல். உங்கள் யூனிவர்சிட்டியில் எந்த மாதிரி ரூல் இருக்கோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, அண்ட் எல்லாமே கேப்ஸில் இருக்கணும். ஹெட்டிங் மட்டும் எப்பயுமே கேப்ஸில் இருக்கணும், ப்ளஸ் போல்டாக இருக்கணும். ஓகே, சென்ட்ரைஸ் பண்ணணும். இதுக்கு இந்த சைடில் வைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், மிச்செல்லாம் அப்படியே ஃப்ளோவில் போகலாம். ஓகே, போகிறோமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ஸ்ட்ராக்ட். இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட்டுக்கு இது எடுக்க போகிறேன்னா, இது ஒரு ஜிம் வெப்சைட். ஓகேவா? ஜிம் வெப்சைட், இதுவும் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான். ஓகே, அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட்டோடதா. இது என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட் ஒரு செலக்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். டேரெக்டாக நம்ம சாட் ஜிபிடிக்கு போயிடலாம். இதில் நம்ம ஃபுல் வேலை சாட் ஜிபிடியில் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லுங்கிறது காசு வேலை. ஓகேவா? ஸோ அவ்வளோ நீங்கள் கஷ்டமாலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம், ஜஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம் அதை டைப் பண்ண போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் அது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப்சைட் தானே, ஃப்ரண்ட் எண்ட் ஜிம் வெப்சைட். ஓகே, நம்ம டைப் பண்ணால் போதும், அதே வந்துடும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுற வேலை தான் நிறையா இருக்கும் இதில். ஓகேவா? ஆக்சுவலி நெட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், 5G தான் இருக்கு. ஒயின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், 5G இருந்தும் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம்.
கம்டா. ஐ திங்க் நான் சாட் ஜிபியை ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுத்துறானே. சரி நம்ம புதுசா போடுவோம். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சும்மா சும்மா ரிட்டன் சொல்ல தேவையில்ல. ஓகேவா? என்ன பண்ண போறோம்? to documentation for my mini project. Help, help. போதும் போதும். ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ என்ன பண்றோம்? abstract for front end gym website. ஓகே, ஜஸ்ட் நம்ம போட்டப்போ வந்துருச்சா? நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பெரிய பேராவே எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் தேடி தேடிலாம் எடுக்கணும். எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அதை எடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம செலக்ட் பண்ணி வச்சோமா? ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் சி தான் செலக்ட் பண்றதுக்கு. கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆயிடும். அதுக்கு பதிலாக இது. இப்போ என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுல எல்லாமே ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. டைம்ஸ் ரோமன்ஸ்ல தான் இருக்கணும் உள்ள இருக்க ஃபாண்ட். ஓகேவா? அது ஓகே, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இது நமக்கு ஒரு போல்ட்னஸா தெரியுது பாத்தீங்களா? பிகாஸ் போல்ட் ஆன் இருக்கு. ஜஸ்ட் என்ன பண்றீங்க? திரும்பி அதை செலக்ட் பண்ணி போல்ட் ஆன்ல போல்ட் அவுட் எடுத்துருங்க. இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? உள்ள நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் எல்லாமே வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல 12 பிக்ஸ்ல தான் இருக்கணும். போல்டு எதுவுமே அதுல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது அப்ஸ்ட்ராக்ட்னால நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் எல்லாம் விட வேணும். அப்ஸ்ட்ராக்டுக்கு வந்து பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, இந்த மாதிரி ஏடாகூடமா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு மேலே வச்சு ஒரு 2 கிளிக் பண்ணுங்க, கீழே போயிடும். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? இன்ட்ரடக்ஷனுக்கும் அதே மாதிரி தான். நம்ம எதுவுமே புதுசாக பண்ண வேணாம். ஜஸ்ட் ChatGPT-ல போட்டு இப்போ நம்ம முன்னாடி பண்ண மாதிரிலாம் வேணாம். இன்ட்ரடக்ஷன் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே அந்த ப்ரோம் நம்ம ஒழுங்காக கொடுத்துட்டோம். நம்ம ஒன் டைம் அந்த ப்ரோம்ட் ஒழுங்காக கொடுத்தா போதும். நம்ம திரும்பி திரும்பி கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு நீட் இல்லை. ஓகே, ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு பதிலாக இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் என்ட்ரு எங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் போடணும், நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம என்ட்ரு அழுத்துவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வேணும் போட்டிருக்கேன். இதே தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன்? மார்க்கெட் வியூ. ஓகே ஓகே ஓகே. அது நிறைய பேராகிராஃப் இருக்கும், நமக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பேராலே மார்க்கெட் வியூ. ஓப்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட் கொடுங்க. அண்டோ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட்னா அண்டோ. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆகும், ப்ரீவியஸ் இதுக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகேவா? இதெல்லாம் சப்ஹெட்டிங் எல்லாமே நம்ம இந்த ஹெட்டிங்க்கு கீழே வரதெல்லாம் சப்ஹெட்டிங்வாங்க. ஹெட்டிங் கீழே ஃபர்ஸ்ட் வர்றது மட்டும்தான். ஹெட்டிங் கீழே ஃபர்ஸ்ட் வர்றது வந்து சப்ஹெட்டிங்வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 14 பிட்ஸில் கொடுக்கணும். ஹெட்டிங் நம்ம 18 பிட்ஸில் கொடுத்தோம்னா இது வந்து நம்ம 14 பிட்ஸில் கொடுக்கணும். புக்மேன் ஓல்டு ஸ்டைல் அந்த இதில் கொடுக்கணும். ஓகேவா? ஃபாண்ட்ல இது நம்ம இஷ்டம். நம்ம போல்டு கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. வேற வேற எக்ஸ்சேஞ்ச் இன்டிகிரேஷன், இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்.
Mhm. Integration. Mm. Okay. Payment gateway. Okay, okay, okay. Control plus C. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, எனக்கு அதுல எந்த பேரா பிடிச்சிருக்கோ அந்த பேரா நான் காப்பி பண்றேன். யோசிச்சு யோசிச்சுலாம் பண்ணல. ஜஸ்ட் பார்க்கும்போது எது நமக்கு சூட்டபிளா தெரியுதோ அதை எடுத்துடுறேன். நம்மளுக்கே தெரியும் இப்போ இந்த வந்து போல்டா இருக்க மாதிரி தெரியுதா, அப்போ போல்டு அதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். வேற என்ன டிசைன் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இப்பயே நீங்க வேணா உங்களோடத பண்ணலாம். ஓகே, இது வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, நான் பண்றது ஒன்று ஒன்றா நீங்களே பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் நான் எல்லாத்துலையும் காப்பி பண்றேன். ஓகே. அதில் போய் பேஸ்ட் பண்ணேன், தட்ஸ் ஆல். இப்போ இந்த 3 AM ப்ராஜெக்ட் வந்து நான் இந்த பேஜுக்குள்ளே இருக்கு. நான் நெக்ஸ்ட் பேஜ் போகணுன்னா ஜஸ்ட் நான் என்ட்ரு அந்த அதுக்கு மேலே வச்சு என்ட்ரு கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? நம்ம ஒரு ஒரு இதுவும் அலைன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பிகாஸ் நம்ம டாக்குமெண்ட் எடுக்கும்போது அப்பதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏம் ஆஃப் ப்ராஜெக்ட். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஏம் ஆஃப் ப்ராஜெக்ட் கிடப்போம். ஏம் ஆஃப் ப்ராஜெக்ட்னு போட்டோன்னே வருதான். நம்ம என்ன பண்ணுறோம் எப்பயும் போல் ஒரு பேரா. ஏம் ஆஃப் ப்ராஜெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. ஏம் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஏம் ஆஃப் ப்ராஜெக்ட் இன் ஃபுல் பேஜ். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 1 பேஜ் அந்த மாதிரி கூட போடலாம், நோ ப்ராப்ளம். நேம் ஆஃப் ப்ராஜெக்ட் இப்போ வருதா? அது கொடுக்கும். ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ண போதும். ஓகே, இது வந்துடும் கன்ஃபார்ம். இந்த கன்குலேஷன் அதெல்லாம் வேணாம், நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கோம். ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே இதுக்கு பதிலாக ஓகேவா? நான் சேஞ்சஸ் எதுவும் பண்ணல, அப்படியே தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி தான் இருந்தால் ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. வேறு நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் பிஎஸ்கே பேக்ரவுண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 251 ஆயிடுச்சு. 251 AM. அதான் என் ப்ராஜெக்ட் முடிச்சு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் இன்னும் பண்ணலை, அதுக்காக. ஓகே ஓகே. ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இது 1 பேஜ் ஃபுல்லாக வந்துருக்கா, ஃபுல்லாக எடுத்துக்கலாம் போல், பரவாயில்ல. ஓகே, இதுக்கு பதிலாக ஜஸ்ட் Ctrl+V. இந்த மேலே வந்துருக்கு. ஜஸ்ட் அப்போ பிக்கப் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகே, நம்ம எதுக்கும் அப்பப்போ பார்த்துக்கோங்க, ஹெட்டிங் வந்து கரெக்டான ஃபாண்ட்டில் தான் இருக்கா. ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல இருந்து கிளிக் பண்ணால் போதும். மேலே வந்து ஃபாண்ட் சைஸு டெக்ஸ்ட் சைஸும் ஃபாண்ட்டோட இது நேமும் இருக்கும். கீழே போல்டாக என்னன்னு இருக்கும். ஓகேவா? நம்ம எங்கே வச்சாலும் அதோடது தெரியும். நம்ம இங்கே பேராகிராஃபில் வைக்கணும், நம்ம இங்கே 12 வருது, டைம்ஸ் வருது, போர்டில் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஓகே. ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம 1 பேஜுக்கு தான் தேவைப்படுது. ஓகேவா? ஆப்ஜெக்டிவ் ஃபார் ஃபுல் பேஜ். ஸ்பெல்லிங் தப்புனா பிரச்சனை இல்லை, ChatGPT பார்த்துப்போம். ஃபுல் பேஜ் அதுவே கண்டுபிடிச்சு.
Just copy, paste. Okay. இந்த இதெல்லாம் இந்த டிக்லாம் யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணுமான்னு தெரியல. நான் எடுத்துறேன். கண்ணுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இருட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. உள்ள நம்ம இந்த போல்டா இருக்கிறதுலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் பாருங்க. ஓகே, இது சப் ஹெட்டிங் தானே, ஹெட்டிங் கீழே வந்து இருக்கிறது. ஸோ இது சப் ஹெட்டிங் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்போ? 14 6 கொடுப்போம். டிஹெச் விட்டோம், நோ ப்ராப்ளம். புக் மேனுவல், புக் மேனுவல் வச்சாச்சு, தட்ஸ் ஆல். வேற என்ன ப்ராப்ளம்? வேற என்ன ஸ்கோப்? ஏன் நெக்ஸ்ட் என்ன? ஸ்கோப் ஆஃப் தி ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ். எஸ்சிஓபி, ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ். ஐயோ, ஒன் பேஜ்னு கொடுக்கல. நான் ஒன் பேஜ் கொடுக்கல, ஆனால் இது எடுத்துக்கிச்சு ஃபுல் பேஜ். ஒன் டைமும் இது வந்து இந்த எமோஜெல்லாம் தருது, நமக்கு அதெல்லாம் வேணாம். ரைட்டா? ஜஸ்ட் சொல்லுவோம், சொல்லி பார்ப்போம். Don't give emoji and all. Just give it 10 points. Okay. That's just நம்ம சொன்னதுக்கே புரியுது. நம்ம கூட ஓ ஓகே. என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஓகே ஓகே. கம்மியா இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்க இன்னும் கூட எடுத்துக்கலாம், அதுல நோ ப்ராப்ளம். ஓகே, நான் ஒரு பேஜுக்கும் தனிக்கிறேன். இது ரெண்டுமே ஒரே டாபிக் தான், இருந்தாலும் நான் தனியாக போடுறேன். பிகாஸ் பேஜ் கொஞ்சம் அதிகமாகும், வேற எந்த ரீசனும் இல்லை. ஜஸ்ட் என்ன லிமிட்டேஷன்ஸ்க்கும் கொடுத்துருச்சுல. லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுதுல. briefly limitations. ஓகே, ஜஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, பிரீஃப்னா சின்னதுன்னு நினைக்கிறேன்ப்பா. டீட்டெயிலி give limitation with para. ஓகே, ஐ திங்க் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருக்கு. இட்ஸ் ஓகே, என்ன வேணா போடுங்க. இது நம்ம காலேஜ் லைப்ரரியில் மட்டும்தான் இருக்க போகுது, ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம பண்ணுற பிபிடி தான் மேட்டர்ஸ். ஸோ இதுலேயே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்துட்டு இருக்காதீங்க, இதை பண்ணணும் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அசம்ஷன் அண்ட் ஹைப்போதீசிஸ், வாட் எவர்.
சும்மா சும்மா டைப் அடிக்கலாம் நல்லா இருக்குப்பா. ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் சி, கண்ட்ரோல் ப்ளஸ் சி. ஓகே, இது என்னெல்லாம் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் சி. உங்களுக்கே ஆக்வர்டாக தான் நீங்கள் எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். வேறு என்ன இருக்குது? கொஞ்சம் இது கீழே வச்சேன். ஓகே, இந்த லைன்ஸு கீழெல்லாம் கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட், எனக்கு இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வேணும். நமக்கு வேறு மாதிரி வேணால் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாட் 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 டாட். ஏய், இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்டு? ஹைப்போதீசிஸ். 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 நான் கம்மியாக போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் இன்னும் கூட பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் கிவ் மீன்ஸ் சொன்னால் போதும், இன்னும் கூட தரும். இதில் எவ்வளோ அழகாக பேராகிராஃப்லாம் போட்டுருக்கு. நம்ம இப்படி போடுறோம். Hypothesis for one page. இந்த சாட் எப்படி அப்படிதான் ஒன்று பேராகிராஃப். ஓகே, என் காலேஜில் பேராகிராஃப் தான் முக்கியம், என்னோட காலேஜில் கண்டென்ட் தான் முக்கியம்னால நான் என் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து பாயிண்ட்ஸ்லாம் முக்கியம். சப்போஸ் முக்கியம்னா நீங்கள் பார்த்து பார்த்து அடிங்க, ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் என்று ரொம்ப மேலே பண்ண மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம், கண்ட்ரோல் ப்ளஸ் சி, கண்ட்ரோல் ப்ளஸ் வி. ஒன் பேஜ். ஓகே, ஓகே 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 ஓகே, ரொம்ப அதிகமாக போகிறோம். ஓகே, இங்கேருந்து எடுத்துப்போம். கன்க்ளூஷன் மட்டும் வேணாம். காப்பி, என்ன போடலாம்? Give with paragraphs and points and key points. ஓகே, ஐ திங்க் இப்போ கொஞ்சம் நல்லா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 2 பேரை எடுத்துப்போம். கீ பாயிண்ட்ஸ் போட்டால் கொஞ்சம் நீட்டாக இதாக இருக்கும். ஃபாதர் தான் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கீ பாயிண்ட், கண்ட்ரோல் ப்ளஸ் பி,
Control V. Mm-hmm. Okay. Salam. Okay. இதை கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். Just bold. இது நெக்ஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ளூ கலர்ல இருக்கு. நோ ப்ராப்ளம். Control plus V. Plus V for one page with 8 points. Muddy. ஓகே. இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் போட்டு இப்போ ஏன் இது ப்ளூ கலரில் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ இருக்கா, ஜஸ்ட் ஏ. இதில் வந்து நம்ம என்ன கலர்னா மாற்றிக்கலாம். ப்ளூ, எல்லோ, க்ரீன். பட் பிளாக்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இது ஹெட்டிங். ஹெட்டிங் எதில் இருக்கு பார்த்தீங்கன்னா 16ல இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. ஹெட்டிங் வந்து 18ல இருக்கும். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி இருந்ததும் அப்படிதான் இருக்கு போல. பட் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங். சப்ஹெட்டிங் என்ன சொல்லியிருக்கேன், 14 பிட்ஸு, புக்மேன் ஹோல்டு. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் போல்டு நம்ம கொடுக்கல. போல்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். கீ சேலஞ்சஸ்க்கும் போல்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம போல்டு கொடுக்குறது நம்ம இஷ்டம் தான், எங்கே வேணால் கொடுக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மிஸ்டேக்ஸ் கீழே போயிட்டான். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் 25 இருக்கு. இன்னும் இவ்வளோ நேரம் பார்க்கணும்லாம் இல்லை. நீங்கள் போய் பண்ணிட்டு இருங்க. டவுட்டுன்னா வாங்க. சிக்னல் வேற இல்லை. ஓகே. சிஸ்டம் எல்லாத்துக்கும் கீ பாயிண்ட்ஸ் தான். குட். இவ்வளோ எடுத்துக்கலாம். காப்பி. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. என்ன பண்ணலாம், existing system for documentation topic, give it each point. இங்கிலீஷ் மட்டமாக தான் இருக்கும். டோன்ட் ஜட்ஜ் மீடா. எவ்வளோ நீட்டாக இருக்கா. சரிப்பட்டு வர மாட்டான். ஈவெண்ட்டாக போய் கேட்குறேன் பாருங்க. existing SYST just நான் சின்ன சைட்னு சொன்னேன். ஓ சாரி. following content. Okay. I already finished. Existing
பேஜ். ஓகே. ஒருவேளை ஜிம் வெப்சைட்னால அப்படி வருது போல. ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கிருந்து காப்பி பண்ணலாம், இங்கிருந்தே பேஸ்ட் பண்ணும். காப்பி பேஸ்ட். ஓகே. see guys, font எல்லாமே ஜஸ்ட் போல்ட் எடுத்துட்டு டைம்ஸ் நியூ ரோமன், தட்ஸ் ஆல்ரா. problems in existing system அதையும் போடுவோம். problems in existing is ஓகே. இப்போ நல்லா இருக்குல்ல? எவ்வளோ நினைக்கலாம். இப்போதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு போலப்பா ChatGPT. ரொம்ப கீழே வரானே, நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துடலாம். ஓகே. இப்போ நம்ம மேலே போகிறோம். கீழே இதெல்லாம் சென்டர்ல இருக்கு. இப்போ நம்ம இதை நார்மலைஸ் பண்ணா ஜஸ்ட் நம்ம இப்போ எதெல்லாம் இதுல போட்டோமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் பண்ணோமா? நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இங்க இருக்குல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அலைன் லெஃப்ட், எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட்ல அரேஞ்ச் பண்ணோம். அதை நம்ம கண்ட்ரோல் எல் வச்சும் பண்ணலாம், பட் நீங்க அப்படி பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சு. ஜஸ்ட் ப்ரப்போஸ் சிஸ்டம், இந்த ப்ரப்போஸ்டு சிஸ்டம், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதெல்லாம் இருந்தாதான், அதெல்லாம் இருக்கணும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி. உங்க யூனிவர்சிட்டி எப்படின்னு தெரியல ப்ரோஸ். ப்ரப்போஸ்டு சிஸ்டம். ஓகே. ஓகே ஓகே ஓகே. மாமாட்டாங்க இத்தனை மணி கூட மாமா. ப்ரப்போஸ்டு சிஸ்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல? நம்ம இன்னும் எடுத்துக்கலாம். ஓகே ஃபீச்சர்ஸ். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் சி. ஓ காட், இவன் இருக்குல்ல வரான். கண்ட்ரோல் ப்ளஸ் செட். ஓகே. கண்ட்ரோல் ப்ளஸ் வி. ரொம்ப கம்மியாக இருக்குல்ல? நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ். ஓகே. இன்னும் கொஞ்சம் போடுவோம், கீ பாயிண்ட்ஸ் எதாவது போடுவோமா? ஃபைவ் எடுத்துக்கலாம். எல்லாமே ChatGPT பார்த்து போட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் ChatGPT ஒழுங்கா தராது சில டைம்ஸ். பார்த்து தான் போகணும் நம்ம. ரொம்ப கீழே போயிட்டான்ல, மேலே வரட்டும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரப்போஸ்டு சிஸ்டம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரப்போஸ்டு சிஸ்டம்.
ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு. ஓகே, டூ ப்ளஸ் த்ரீ. ஆல் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. நோ இஷ்யூ. ஓகே, அலைன்மெண்ட்டும் சென்டர் வந்துச்சு. ஓகே, ஆல் இந்த இது வேணாம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து உங்கள் சிஸ்டமுக்கு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரண்ட் எண்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, பேக் எண்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி போடுங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்னா இதில் நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப்சைட்னால கண்டிப்பாக நம்ம HTML CSS JavaScript தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேக் எண்ட் அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஏபிஐ ஒரு ஒரு இமெயிலுக்காக ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டும் இந்த ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இமெயிலுக்காக ஒரு வெப்3 ஃபார்ம்ஸ் வந்து ஒரு ஏபிஐ. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் டூல்ஸ், இதெல்லாம் பேஜ் ஃபில் பண்ணுறதுக்காக போடுறதா. நோ ப்ராப்ளம். விஎஸ் கோடில் டெவலப் பண்ணி லைவ் எக்ஸ்டென்ஷன்லேயே அதை ரன் பண்ணி பார்க்கறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் விஷன் கண்ட்ரோல் டெப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணால் கிட் அண்ட் கிட்டப் பேஜஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ப்ரௌசர் என்ன ப்ரௌசரில் போட்டோம், க்ரோமில் போட்டோம், மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ். ஓகே, ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்க மாட்டல, ஒரு 14 பிட்ஸ் இருக்கும். ஓகே, ஹார்ட்வேர்லேருந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். லேப்டாப் மாடல் மோஸ்ட்லி தேவையில்லை. நானே ஹெச்ஓடிகிட்ட வேணாம். ஜஸ்ட் ஓகே, ப்ராசஸரு, ரேமு, ஸ்டோரேஜ், கிராஃபிக்ஸ். இன்னும் எக்ஸ்டென்ஷனில் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் மாடியூலும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். மாடியூல் ஃபார் 2 பேஜ் பிகாஸ் அதில் 2 பேஜ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்ஸும் இதுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஓகே, கண்டென்ட் கான்டெக்ட் மாடியூல் நேவிகேஷன் அப்படியே காப்பி பண்ணி ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு ஓகே. கோல்டு எடுத்துருவோம். வேற எதுவும் வேணாம். இல்லை, சென்டரில் இருக்கு. இதெல்லாம் சைடில் வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு டார்க் பண்ணலாம், கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். எங்கள் காலேஜில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதனால நான் அப்படி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆனால் பார்த்து பண்ணுங்கள். நம்ம காலேஜ் பசங்க பார்க்குறீங்கன்னா நீங்களும் இதேமாதிரி பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேஃப்டி ரிக்குவயர்மெண்ட். இதெல்லாம் பேஜ் எடுக்கிறதுக்காக நான் போட்டேன், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சேஃப்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, எவ்வளோ எடுக்கலாம், எடுப்போம். காப்பி. ஒரு பேஜ் தான் இருக்குது, பட் நம்ம போடுவோம். பேஸ்ட். ஓகே, சேஃப்டி ரிக்குவயர்மெண்ட்.
அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைல்ல. சில டைம் தான் அந்த ஃபாண்ட்டு இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணும், மற்ற டைம்லாம் கரெக்டாக வரும், உங்களுக்கே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? இம்ப்ளிமெண்டேஷன் எவாலுவேஷன் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, பார்ட் ஒன்லாம் வேணாம், நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இது வரைக்கும் எடுத்துக்கலாம். Ctrl+C. இதுலேருந்து சிஎஸ்எஸ்க்கு நான் எல்லாத்துக்கும் தனித்தனி பேஜஸ் போட்டிருக்கேன். ஓகே, இது வரைக்கும். இந்த மாதிரி போட்டால் செட் ஆகாதுன்று இப்படி போட்டால் ஐ திங்க் நாட் குட். ஓகே, Ctrl+Z. give each for one page. HTML, CSS, JS. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கோடிங்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் இன்னொன்று ரொம்ப பணம். நம்ம எக்ஸாம்பிள் கோடிங்கும் போடலாம். ஓகே, Ctrl+C. ஓகே, எக்ஸாம்பிள் implementation. CSS covered example for this. Okay, CSS example இருக்கு. ஸ்ட்ரக்சர் எடுத்துடலாம். ரொம்ப பேஜ் வாங்குற மாதிரி இருக்குல்ல. இந்த லைன் வந்து இந்த கோடிங் கூட முடிஞ்சால் நல்லா இருக்கும். ஐ திங்க் என்ன பண்ணிடலாம், இந்த லைன் வேணாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ். இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எடுத்துருங்க. ஓகே, இட்டாலிக் ஆனாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த லைனும் வேணாம். இந்த லைனும் வேணாம். நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் காப்பி. ஓகே, பேஜ் 1 பேஜ் 2 எல்லாம் வேணாம். அவ்வளோதான். வேற நெக்ஸ்ட் எவாலுவேஷன். ஓகே, எவாலுவேஷன். ஓப்ஸ், சாரி, போயிட்டுமே. எவாலுவேஷன் எதுவும் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஓகே,
Ctrl+C. ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். Ctrl+C. அலைன்மெண்ட் தள்ளி போயிட்டு சென்டர் ஆகிட்டு போல. அலைன்மெண்ட் லெஃப்ட். ஓகே முடிஞ்சு. வேற என்னென்ன இருக்கு? ஒயர் ஃப்ரேம்ஸ் அண்ட் லேஅவுட். காப்பி பேஸ்ட். ஓகே ஓகே. எல்லா டாப்பிக்கும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குங்க. காப்பி பேஸ்ட். ஐ திங்க் இந்த ப்ரௌசரில் மேப்லாம் கொடுக்கல. சோஷியல் மீடியா லிங்க் தரல. ஓகே. அலைன்மெண்ட் லெஃப்ட். பக்ஸார் முடிஞ்சு. வேற இதுலேயே வேணா இருந்துச்சு. என்னென்ன லேஅவுட் பிளானிங். அவ்வளோதான். தட்ஸ் ஓகே. காப்பி பேஜ்லாம் பேஸ்ட். ஃபாண்ட் பிக்ஸ். ரோமன் கார்னர். ஓகே. இது டாபிக். ஸோ திஸ் மட்டும் இது மட்டும் போர்டில் கொடுத்துட்டு புக்ஸ் புக் பெட்ஸ். ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டூல்ஸ் யூஸ்டு. ஆக்சுவலி இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. பேஜை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் போட்டிருக்கோம். டூல்ஸ் யூஸ்டு. விஷுவல் ஸ்டுடியோ. ஓகே ஓகே. ஐ திங்க் இது எல்லாமே சேம் தான். ஸோ நான் மாற்றேன். டிசைன் ஃபார் டிசைன் ஆஃப் relevant design of this சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் என்ஹான்ஸ்மெண்ட். காப்பி பேஸ்ட். ஃபியூச்சரில் நம்ம என்னென்ன பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன பண்ணுவோம் அதை பற்றி சொல்கிறதா. ஓகே. பேக்எண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பேக்எண்ட் இல்லை. அதில் லைவ் சேட்டு, கேலரி, புஷ்அப் நோட்டிஃபிகேஷன். ஓகே. ஃபஸ்ட்டு பேக்எண்ட் தான். ஜஸ்ட் நம்ம எவ்வளோ தூரம் பேஸ்ட் பண்ண போகிறோமோ அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளோ பேஸ்ட் பண்ணலாம். Ctrl+C பேஸ்ட் பண்ணியாச்சு.
ஃப்ளோ சார்ட் ஃப்ளோ சார்ட் கிட்ட வந்துட்டோம். நீ நோ ப்ராப்ளம். அப்புறமா அலைன்மெண்ட் எல்லாம் இருக்கு ஆல்ரெடி. என்ன பண்ணலாம் இங்கேருந்து? ஓகே, போல்டு டைம்ஸ் நியூ ரோமன் லெஃப்ட் அலைன்மெண்ட். ஓகே, இதை மட்டும் போல்டு வச்சுக்கலாம். ஓகே, லைவ் சாட் பண்ண மாட்டல. நெக்ஸ்ட்டு ஓகே ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் சில டைம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். புல்லட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா சில டைம்ஸ் மாறும். 400 தென் ஒய் தட்? ஓகே, தென் ஃப்ளோ சார்ட். ஆக்சுவலி நான் ஃப்ளோ சார்ட் எனக்கு ஆல்ரெடி போட்டேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறேன் நான் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அகைன் சாட் ஜிபியில் போயிட்டு ஃப்ளோ சார்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி தந்துடும். ஓகேவா, அது ஜெனரேட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம அதுக்குள்ள நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கோடிங் எம்டியாக விட்டுருப்பேன். உங்களோடதுலேயும் கோடிங் இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட உங்கள் ப்ராஜெக்ட் கோடிங் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுலேயே நம்ம எல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை. என்ன பண்ணலான்னா மெயின் கோடிங் மட்டும் நம்ம மெயின் கோடிங் என்னென்ன வரும், ஹோம் பேஜில் நம்ம என்ன கோடிங் யூஸ் பண்ணுவோம், இண்டெக்ஸ் கோடிங் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் காலேஜில் வந்து எல்லாமே நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் போடலாம். அதாவது நீங்கள் கம்மியான கோடிங் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20-30 பேஜ் இல்லை ஒரு 50 பேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் போட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இல்லை 100 பேஜ் வெறும் கோடிங் மட்டும் வருது அப்படின்னா வந்து நீங்கள் மெயினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். மெயினாக நம்மளோட ஹோம் பேஜு எதில் நம்ம அதிகமான எஃபர்ட் போட்டு பண்ணிக்குவோம். எக்ஸாம்பிள் கான்டென்ட், இப்போ ஏபிஐ எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு என்ன ஏபிஐ அந்த மாதிரி அந்த கான்டென்ட் பேஜ் போடலாம். ஓகேவா, ஜஸ்ட் இப்போ இண்டெக்ஸ் பேஜும் கான்டென்ட் பேஜ் போடுறேன். ஏன்னா எங்கள் காலேஜில் லிமிட்டேஷன்ஸ் அவ்வளோதான் சொல்லிருக்காங்க. இது வேறு அப்பப்போ வந்துட்டு இருக்குது சார். வேறு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் ஃபோல்டர், கண்ட்ரோல் கீ இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம இண்டெக்ஸ் மட்டும் ஜஸ்ட் இங்கேயும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஈனா செலக்ட் ஆல்னு அர்த்தம். தென் கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பி பண்ணுறோம். இந்த காப்பி பேஸ்ட் தான் வேலையே. தென் கோடிங்க்கு நெக்ஸ்ட்டில் வச்சு நம்ம மேலே இருக்கும் ஃபாண்ட் பார்த்துக்கோங்க. 16 பீட்டில் இருக்குது. கோடிங்கும் ஒரு லெட்டர் மாதிரி தான், ஸோ அதுவும் 12 இருக்கட்டும். இது வந்து டைம்ஸ் நியூ ரோமன், போல்டு வேணாம், லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அவ்வளோதான். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு தென் பேஸ்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல், வந்துடும் கோடிங். அவ்வளோதான். வேறு என்ன கோடிங் இருக்குன்னு பாருங்க. வேறு வந்து இந்த இண்டெக்ஸ் போடணும், நம்ம அதோட சிஎஸ்எஸ் போட்டுக்கலாம். சிஎஸ்எஸ்
ஸ்டைல் CSS. மெயின் கோடிங் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். தென் Ctrl+A, அப்படியே Ctrl+C, இங்கே வந்து Ctrl+V. ஓகே, நான் இப்போதைக்கு இது பண்ணுறேன். உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ வரைக்கும் எவ்வளோ பேஜ் வந்திருக்கு? 83 பேஜஸ் வந்திருக்கு. இதை நம்ம 100 பேஜ் கொண்டு வரது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இன்னும் 2 கோடிங் எடுத்து போட்டால் வந்துடும். இதோட JS ஜாவாஸ்கிரிப்ட் போட்டுக்கலாம். இந்த பேஜோட ஹோம் பேஜோட ஜாவாஸ்கிரிப்ட் செலக்ட் ஆல், காப்பி, தென் பேஸ்ட் வந்துருக்கு பாருங்க. பேஸ்ட். ஓகே, இப்போ 85 தான் இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் கான்டெக்ட் CSS. ஓகே, கான்டெக்ட் பேஜ் வந்து போடலாம். ஜஸ்ட்டு மேலே ஃபாண்ட் பார்த்துக்கோங்க, இது அப்பப்போ சேஞ்ச் ஆகும். 12 வச்சுட்டு தென் பேஸ்ட். தட்ஸ் ஆல். வேறு என்ன பண்ணலாம்? இப்போ 87 வந்துருச்சு. கான்டெக்டோட CSS போடும். கண்ட்ரோல் ஆன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு, நோ ப்ராப்ளம். அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இன்னும் வேறு என்ன? 98 வந்துச்சு. ஸோ இனியும் போட வேணாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னா, அப்படியே கீழே போங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்டில் எந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை போடுங்க. இது என்னோட ப்ராஜெக்ட். ஓகே, என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்துடலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தா டெலிட் ஆகிடும். கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ். தென் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃபைலில் சேவ் பண்ணணும்னா அந்த ஃபைல் போயிட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கும்னா ஸ்க்ரீன்ஷாட். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+Cயும் கொடுக்கலாம், இஷ்டம் தான். Ctrl+C. தென் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கீழே கொஞ்சம் வச்சுட்டு Ctrl+C பேஸ்ட். தட்ஸ் ஆல். அடுத்து அதே மாதிரி Ctrl+C, Ctrl+V. ஓகே, ஒரு பேஜுக்கு 2 ஸ்க்ரீன்ஷாட் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கான்டாக்டஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கட்டும், உள்ளலாம் போகணும். பனியில் வந்து தொண்டை கட்டிச்சு போல் ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவே என் வாய்ஸ் கேட்க முடியாது. சரி, இங்கே ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? ரெஃபரன்ஸில் வந்து நம்ம எதை வச்சுலாம் இந்த ப்ராஜெக்டை பண்ணோம், யூடியூப் வீடியோ பார்த்து பண்ணோமா, இல்லை ஒன்று நம்ம HTML நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு எதை வச்சு பண்ணோம், ஏபிஐ நம்ம எப்படி அதை ஆட் பண்ணோம், எதை பார்த்து ஆட் பண்ணோம், ஏபிஐக்கு நம்ம என்ன வெப்சைட் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுக்குறது அந்த ரெஃபரன்ஸு. இதில் வந்து நம்ம லிங்காக கொடுத்துக்கலாம். HTMLக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் பார்த்து நாங்கள் படித்தோம், யூடியூப் சேனல் பார்த்து நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்கலாம். டுட்டோரியல் பார்த்து இந்த டுட்டோரியல் பார்த்து படிச்சோன்னா அந்த டுட்டோரியல் லிங்க் கொடுக்கலாம். இல்லை வெப்சைட் மூலமாக படித்தோம் அந்த மாதிரினா அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம், கூகுள் ஃபாண்ட் ஆகுதுன்னா அந்த கூகுள் ஃபாண்ட் அதோட வெப்சைட் இது கொடுக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் வரும். கன்க்ளூஷன்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ப்ராஜெக்டோட என்டி தான். ஓகே, சொன்னல
இதை பண்ணி கொடுத்துருச்சு பார்த்தீங்களா? நமக்கு இதுல இது வேணாம்னா ஜஸ்ட் நம்ம இந்த ஷெட்யூல் ரிமூவ் ஷெட்யூல் அண்ட் கிவ் அகைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம கன்க்ளூஷன். ஓகே, ஜஸ்ட் கன்க்ளூஷன் ஃபார் ஒன் பேஜ். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, ஒன் பேஜ் கொடுத்துருச்சா? நம்ம ஜஸ்ட் அதை காப்பி பண்ண போறோம். காப்பி பண்ணி இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிடுவோம். ஃபினிஷ். என்னன்னா இது ரொம்ப ஸ்மாலாக இருக்க மாதிரி இருக்குல்ல, பிகாஸ் அந்த ஃபாண்ட் வந்து நார்மல் ஃபாண்ட்ல இருக்கு. ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம்ஸ் நியூ ரோமன் 12. ஓகே, ஓகே. இந்த ஃபாண்ட்டும் எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணணும் தான். ஐ திங்க் 7லேருந்தே எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணோம். 18 பதிலாக 16 வச்சுருக்கேன். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க. ஒரு மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மாற்றிடுங்க. ஓகேவா? இந்த வெப் ரிசோர்ஸும் நம்ம அதுலேயே போடலாம். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னால் போதும். ரெஃபரன்சஸ். ஓகே, ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ள HTML-க்கு வந்து நம்ம ஏதாவது HTML-க்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? யூடியூப், CSS, HTML, CSS, JS in யூடியூப்னு போட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு யூடியூப் சேனல் எரர் மேக்ஸ் கிளவர். பர்சனலாக எனக்கு இந்த சேனல் தான் பிடிக்கும். நம்ம ஜஸ்ட் கொடுத்தோன்னா வேற நம்ம ஏபிஐ வந்து ஒரு இமெயில் ஏபிஐ, இமெயில் ஃபார்முக்காக வெப்3 ஃபார்ம்ஸில் ஒரு ஏபிஐ. பரவாயில்ல, எப்படியாலும் நம்ம டைப் படிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் கொடுத்தோன்னா அதே நம்மளுக்கு கொடுத்துரும். ரெஃபரன்ஸ் HTML-க்கு என்ன யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? யூடியூப் டியூட்டோரியல், என்னென்ன யூடியூப் டியூட்டோரியல் நம்ம பார்த்தோம். நம்ம ஒன்று தான் கொடுத்தோம், அதுவே கொடுத்துட்டு வெப்3 ஃபார்ம், இமெயிலுக்காக வெப்3 ஃபார்ம்ஸ் இது என்ன, அதை பற்றி என்ன, அதுவும் கொடுத்துச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ வந்து இதோட முடிஞ்சிடாது. ஓகேவா? இது வந்து உள்ள இருக்க ஃபார்மேட் மட்டும் தான். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்க்கு மேலே வந்து 3 பேஜஸ் வரும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து இது இந்த லேஅவுட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். லேஅவுட்ல இந்த கவர் பேஜ்னு ஒன்று இருக்கும். அப்புறமா இன்சைட்ல வந்து ஒரு போனஃபைட் பேஜ் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் வந்து எந்த இதுக்காக நம்ம விற்கிறோம் அதை பற்றி. அவ்வளோவா யாரும் விற்கலைன்னா நம்ம காலேஜ் இதை வச்சு போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அது நம்ம காலேஜ் அப்புறமா வந்து சர்டிஃபிகேட்டு, அதான் ஆர்கனைசேஷன் எங்கே விற்கிறோம் அது. அப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டைட்டில் பேஜ் வரும். நம்ம காலேஜோட லோகோ போட்டு யூனிவர்சிட்டி அதெல்லாம் போட்டு நம்ம பேரெல்லாம் போட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் வரும். அக்னாலஜ்மெண்ட் ஷீட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ்ல தேர்ட் ஒன் மட்டும் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். மிச்சம் காலேஜில் தந்துடுவாங்க, இல்லை நம்ம பாஸ்ட் இயரை வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை அதெல்லாம். ஒரு காலேஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து பண்ணுங்க. மிச்சம் இதுக்கு மேலே இருக்கிற 19 இதில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் நம்ம பேக் எண்டு போடுறோம், டேட்டா பேஸ்லாம் போடுறோம்னா நம்ம இந்த ஃபைல்ஸ் அண்ட் டேபிள்ஸ்னு ஒரு இது தனியாக நம்ம இது போடணும். ஓகேவா? இது போடணும். வேற அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு இப்போ நான் போட்டதெல்லாம் வேணாம், எக்ஸ்ட்ரா நீங்கள் போடணும், இல்லை இதோட கம்மியாக இல்லை இதோட நல்லா போடணும்னா நான் ஒரு 17 டாபிக்ஸ் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் எதனா பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு, அதாவது இண்டெக்ஸில் இதில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகேவா? இதோட லிங்க்கும் நீங்கள் அந்த ட்ரைவில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் இதை அப்லோட் பண்ணிட்டு தூங்குறேன். ஆல்ரெடி 4 ஆக போகுது. எனக்கே தெரியும் என்னோட இந்த வீடியோ ரொம்ப மோசமாக தான் இருக்கும்னு. ஜஸ்ட் ஒரு பண்ணணும் ஒரு இதில் தான் பண்ணேன். ஓகேவா? ஓகே. See you next video. இவ்வளோ நேரம் பொறுத்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.